நான் வீட்டை சுத்தம் பண்ணட்டும். திருமாவளவன் இன்றைக்கி இருக்கிறது டிஎம்கே கூட்டணியில். டிஎம்கே கூட்டணி இங்கே ஆட்சியில் இருக்குது. அந்த கூட்டணிக்கு இன்றைக்கி ஆதரவு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அந்த கூட்டணியால் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. அவர் முதல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட போய் மதுவிலக்கு கொடுங்க அப்படின்ட்டு இங்கே முதல்ல தமிழ்நாட்டில் முடிச்சுட்டு அப்புறம் தேசிய, ஏன்னா ஆல்ரெடி குஜராத்தில் பண்ணிகிட்ருக்குறோம், பீகாரில் பண்ணிகிட்ருக்குறோம், இன்னும் மணிப்பூர், நார்த் ஈஸ்ட்டில் 3-4 மாநிலங்களில் எங்கெங்கே பிஜேபி ஆளுன்றது அங்கே பண்ணியிருக்கிறோம். இப்போ கேள்வி தமிழ்நாட்டில் பண்ணுங்கன்றது தான். தமிழ்நாட்டில் பண்ண வேண்டியது யார் பண்ணணும்? ஸ்டாலின் அவர்கள் பண்ணணும். ஸ்டாலின் அவர்களை பண்ண சொல்லணுது யார்? அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற திருமாவளவன் சொல்லணும். சும்மா அரசியலுக்காக வெட்டு பேச்சு பேசுகிறத விட்டுட்டு இங்கே மதுவிலக்கு எல்லாருமே மதுவிலக்கு வேணும் என்பது எல்லா தாய்மார்களுடைய கோரிக்கை. அந்த மதுவிலக்கை வச்சு அரசியல் செய்யக்கூடாது. இந்த மதுவிலக்கு, இந்த கோரிக்கையே ஒரு ட்ராமா. இந்த கோரிக்கையே ஒரு ட்ராமா. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவுக்கு போனார் 17 நாள். அங்கிருந்து எந்த முதலீடும் இங்கே பெற முடியல. அந்த முதலீடு கொண்டுகிட்டு வர முடியல. எதிர்பார்த்த முதலீடு இங்கே வரல. அந்த மக்களுக்கு அந்த முதலீட்டில் கேள்வியிலிருந்து மக்களை டைவர்ட் பண்ணணும், மக்களை திசை திருப்ப வேண்டும், மக்களினுடைய கவனத்தை சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக திருமாவளவன் அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் இணைந்து போடுகின்ற ஒரு மிகப்பெரிய ட்ராமா தான் இந்த ட்ராமா. மது ஒழிப்புக்கு யாரை கூப்பிட்றாங்க? திமுக. எதுக்கு திமுக மாநாட்டுக்கு போகணும்? ஒரு கேபினெட் கூட்டத்தை போட்டு மதுவிலக்கு அமல்படுத்த விடுத்து எதுக்கு மாநாட்டில் போய் என்னத்தை பேசுவீங்க? ஏன் மாநாட்டுக்கு இன்னும் அதில் மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அந்த மூத்த தலைவர்கள் அனுப்பலாமே. அண்ணன் டிஆர் பாலு அவர்கள் பாராளுமன்ற குழு உறுப்பினராக இருக்கிறார், மூத்த தலைவர், அவர் அனுப்பலாம். அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் மிக மூத்த தலைவர், அவர்கள் அனுப்பலாமே. மாநாட்டுக்கு எதுக்கு போகணுன்ற? மாநாடு எதற்கு நடத்தணும்? யாரை எடுத்து மாநாடு? நீங்கள் மதுவிலக்கு கொண்டு வரணும்னா நீங்கள் ஒரு கேபினெட் கூட்டத்தை போட்டு மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டியதானே, ஒரே கையெழுத்து போட வேண்டியதானே. யாரை ஏமாத்துகின்ற நாடகம், மக்களை திசை திருப்புகின்ற நாடகம். இந்த நாடகம் மக்கள் நிச்சயமாக அவர்களுக்கு பதில் சொல்லுவாங்க.